வெல்கம் டு kethana.vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. கேத்னா பாப்பாக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தாங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் நாங்கள் சித்தூர் டு கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஜேர்னி பேக்கிங் அதெல்லாம் அதனால வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, அதனால வீடியோ சரியாக போட முடியல. இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மில்லட்ஸ் வச்சு பண்ண போகிறோங்க. சாமை அரிசியும் ராகி மாவும் வச்சு பண்ண போகிறோம். இது வச்சு ஒரு தலியா தான் பண்ண போகிறோங்க. இது ரொம்ப 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 லைட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்காது. இது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டா ரொம்ப 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 லைட்டாக இருக்கும். இது பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ராகி மாவு, சாமை அரிசி, வேர்க்கடலை, தனியா, ஜீரகம், பருப்பு, நெய், கேரட், பீன்ஸ், எலுமிச்சம்பழம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கறிவேப்பிள்ளை, உப்பு. இப்போ தலியா ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கோங்க. ராகி மாவு போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. மாவு உருண்டை எதுவும் இல்லாம நல்லா நைஸா கரைச்சி விட்டுக்கோங்க. இது நல்ல தண்ணியா கரைச்சி விட்டுடணும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சி ஒரு 15 நிமிஷம் பக்கத்துல வச்சுக்கோங்க. சாமை அரிசிய நல்லா கழுவி 2 to 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுவும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா லைட்டா வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. 4 to 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போடுங்க. இதுக்கு காரம் ஜாஸ்தி வேணாங்க, லைட்டா காரம் இருந்தா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுலயே ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது பாருங்க, கறிவேப்பிலை நல்லா பொடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா கொரகொரன்னு பவுடர் ஆக்கிக்கோங்க. இது அரைச்சு முடிச்ச உடனே நம்ம கிச்சன் மொத்தம் கம்மன்னு வாசனை வருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேத்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு இதுக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க. போட்டுட்டு இது கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சாமை அரிசிய இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப அதுலயே கட் பண்ணி வச்ச கேரட் துண்டும்
பீன்ஸ் துண்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். கீரை கூட போட்டுக்கலாங்க. பாலக்கீரை யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த காயும் அந்த சாம அரிசியும் வேகிற வரலும் ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே சிம்லயே விட்டுடுங்க. 10-15 நிமிஷம் கழிச்சு இது நல்லா வெந்துடுச்சுங்க. இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ராகி மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அதையும் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லயே நல்லா வேக விடுங்க. இப்ப ராகி மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை இதுல போட்டுக்கோங்க. இந்த பொடியை அதுல போட்டு நம்ம இது குக் பண்ணும் போது இந்த ஸ்மெல் சூப்பரா நம்ம கிச்சன் மொத்தம் வாசனை செம்மையா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூடி வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃபைனலா ஒரு அரை எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு கலந்து விட்டுடுங்க. நம்ம சூப்பர் டேஸ்டியான லிட்டில் மில்லட் ராகி தலியா ரெடி. இப்போ இது ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். இது காலையில டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப மந்தமா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப 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 லைட்டா இருக்குங்க, ஹெவியாவே இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.